ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷிகா விலாக்ஸ். என்றைக்கும் போல் இன்றைக்கும் ஒரு கோலத்தோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கோலத்தையும் போட்டு முடிச்சுட்டு மண்டையில் ஒரு ஆட்டமும் வரைஞ்சிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, பச்சை மிளகாய் சாம்பாருக்காக பறிச்சிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வர மிளகாய் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பொரியல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து தான் பழகினோம். ஏன்னா எங்கள் பாட்டி செய்கிற பொரியலெல்லாம் எது பச்சை மிளகாய் எது பொடலங்கானே தெரியாது. அந்த மாதிரி அதையும் சேர்த்து தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே சேர்த்து சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். அதனால் பச்சை மிளகாய் போட்டாவே எல்லாத்துலேயும் கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது ஒரு ஐடியா. ஓகே, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பச்சை பயிறு குழம்பு தான். பச்சை பயிறு குழம்புக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அண்ட் தென் அதை உடச்சி வச்சுக்கோங்க. அது கூடவே பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வேக விட்டுருங்க. எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அது கூட மஞ்சளும் கொஞ்சம் விளக்கெண்ணையும் ஊற்றிட்டோம் அப்படின்னா, விளக்கெண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும், இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும். லைட்டாக ஊற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா அது வாட்டரில் இருக்க ஹீட் வெளியே போகாமல் அதை ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்களா, தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த தக்காளி இருக்கு இல்லையா, இதை மட்டும் பருப்பு வெந்த பிறகு அதே டெக்ஸாவில் போட்டு வேக வச்சிடணும். வேகிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா பருப்பு வேகவே வேகாது. இட் டேக்ஸ் மோர் டைம். தென் இந்த வரமிளகாய், வெங்காயம் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தாளிக்கிற மாதிரி தாளித்து எடுத்து கொட்டிடணும். ஃபைனலி இந்த கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிடணும். தாளிக்கும் போது சீரகம் சேர்க்க மறக்காதீங்க. ஓ, இவர் தான் எங்கள் வீட்டோட ரொம்ப முக்கியமான பர்சன். என்ன வேணும் அஜு? சைனா பீஸ், சைனா கண்ணு, பிளாக்பெர்ரி மூக்குன்னு இவன் ஒரு மாதிரியான அழகன். அண்ட் ரொம்ப சுத்தக்காரன். அவனோட காலு கீழே படவே படாது. அந்த துவைக்கிற கல்லில் மட்டும்தான் படுப்பான். அண்ட் இன்னைக்கு செஞ்ச பச்சை பயிறு சாம்பார். இது என்னன்னா, எல்லாரும் எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தண்ணியாட்டம் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி வைக்கிறேன். நிறைய பேருக்கு கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதுக்கு தண்ணி ஊற்றாமலே இருந்துக்கலாம். ஓரளவு தண்ணி ஊற்றினாவே போதும். இதில் அப்படியே கொஞ்சம் மாங்காய், அப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ரொம்பவே கம்மியாக தான் சாப்பிட்ருக்கேன். நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அவங்க எனக்காக கோழி அடித்து குழம்பு வச்சுருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க. எள்ளு உருண்டை, கடலை உருண்டெல்லாம் செய்கிறாங்க. அதை போய் சாப்பிட்ணும்ல. அதனால் ஒரு கேப் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட்டுருக்கேன். இதுக்கு அடுத்தது நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கள் நாய்க்குடிக்கு சாப்பாடு போடணும், மீனுக்கு சாப்பாடு போடணும். இதெல்லாம் போட்டுட்டு அவங்க சாப்பிட்ட பிறகு நான் கிளம்பணும். அண்ட் இங்கே பார்த்தீங்களா, 4 பேக் எடுத்து வச்சுருக்கேன் ஹெல்த் மிக்ஸ். லுக் அட் திஸ், ரெடி ஆகிடுச்சு. மேலே மாங்காய் இருக்குது. கொஞ்சம் சின்ன வெங்காயம்லாம் இதில் போட்டிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் மோஸ்ட்லி எங்கள் பாட்டியெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. ஒரு லேட்டாக தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். அண்ட் சின்ன வெங்காயம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. மேபி பெரிய வெங்காயம் இந்த பசுமை புரட்சியில் வந்திருக்குமோ, அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். பசுமை புரட்சின்னா என்னன்னு தெரியுமா? இது ஒரு பெரிய எஸ்டிடி. அப்புறமா சொல்கிறேன். இது பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். இந்த பாத்திரத்தை விளக்கி முடிச்சுட்டா சாப்பிடுப்பா. சாப்பிடு குழந்தை, சாப்பிடு சாப்பிடு. ஒரு வழியாக வேலையை முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டாச்சு. இனிமேல் ரெடியாக மஞ்சள் பை மாதிரி ஒரு சிகப்பு பை. இதுக்குள்ளே கடலக்கொட்டை எல்லாம் போட்டு வச்சிட்டேன். கடலக்கொட்டைன்னா நிலக்கடலை. இதே சென்னையில் மல்லாட்டைன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. வேர்க்கடலை, நிலக்கடலை, மல்லாட்டை இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு பேக்கில்